அதாவது இன்றைக்கி சுனாமி எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மனதைரியம் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சுனாமி அதாவது டிசம்பர் மாதத்துக்கும் சென்னைக்கும் வந்து பெரிய கனெக்டிவிட்டி உண்டு. எப்போனா டிசம்பர் மாதம் ஏற்படுது அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு பேரழிவு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது இப்போ இல்லை, ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தாலும் தெரியும், அந்தளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் 26, 2004 காலையில் சுனாமி மொத்தமாக அடிச்சு பார்த்திங்கன்னா வந்து சென்னை தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு அழிவு. அதில் பார்த்திங்கன்னா கடலோரத்தில் இருக்க பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், வேதாரண்யம் எல்லா பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா சரியான அடி விழுந்துருச்சு. சென்னையில் வந்து சரியான அடி. இதில் வந்து எதுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து எப்போவுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருப்பாங்க. அங்கே வந்து இந்த நிலநடுக்கம் வந்து எப்போவுமே வரும். ஆனால் வந்து அந்த டெக்டானிக் பிளேட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த டெக்டானிக் பிளேட்டை வந்து இதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த இடத்துல சுனாமி ஏற்படுறது, ஸோ வந்து இந்த பூகம்பம் ஏற்படுறது எல்லாமே வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அது வந்து வேர்ல்டோடைய மையப்பகுதியில், அதுவும் ஜப்பான் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த டெக்டானிக் பிளேட்டில் வந்து அதிர்வலைகள் ரொம்ப ஏற்படுத்தும். அப்படிங்கும்போது சாதாரணமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து 8.1, 8.2 இந்த மாதிரி ரிக்டர் அளவுலேயே வந்து பூகம்பங்கள்லாம் பதிவாகும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. ஸோ என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணணும். வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அதாவது சுனாமி எங்கேருந்து ஏற்படுத்தி பார்த்திங்கன்னா வந்து இந்தோனேஷியாவில் தான் ஏற்பட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் கப்பால் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா சுமத்ரா ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அது இருக்கிற ஒரு பகுதியில் தான் வந்து சுனாமி ஏற்பட்டுச்சு. சுனாமி எதுக்கு ஏற்பட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது பூமியோட மேற்பரப்பு இப்படி இருக்கும். ஸோ பூமியோட மேற்பரப்பு கீழே பார்த்திங்கன்னா டெக்டானிக் பிளேட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த டெக்டானிக் பிளேட்டுக்கு வந்து 1 கீழே 1 இருக்கும். ஸோ 1 கீழே 1 இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஏன்னா வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் நகர்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது வந்து போயிட்டே இருக்கும், அதான் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்தியாவும் ஏசியாவும் ஒன்று மோதி தான் வந்து அந்த இமயமலை இதே உருவாச்சு அப்படிம்பாங்க. ஸோ வந்து அது ஒன்று மோதி அவ்வளோ பெரிய இது வளர்ந்துருக்குன்னா அது எந்தளவு வந்து மோதி இருக்கும், அது வந்து எந்தளவு வந்து மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவு வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். அதே போல் என்ன ஆகுதுன்னா வந்து இந்தியன் பிளேட்டும் பர்மா பிளேட்டும் ஒன்று மோதுது. மோதும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பர்மா பிளேட் வந்து புரோக்கன் ஆகிடுது. ஸோ புரோக்கடைகள் ஏற்படுது. சாதாரண ஒன்றில் ஒரு குளம் இருக்குது, இல்லாட்டா வந்து ஒரு கடல் இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய பாறாங்கலத்துக்கு போட்டுருங்க, என்ன ஆகும், அது வந்து ஃபுல்லாக வந்து அப்படி விரிஞ்சு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அதிகப்படியான தண்ணியை வந்து வெளியே வந்து அனுப்பும். ஸோ அதோடைய இதே அப்படி தான். ஏன்னா வந்து ஒரு 100 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டரோ இருக்கும்போது தான் அதோடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து அமைதியாக தான் இருக்கும், ஆழம் வந்து அதிகமாக இருக்கும், அதில் வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ வந்து அந்த மையத்தில் போட்டதுக்கு அப்புறமாட்டு விரிஞ்சு வர்ற அந்த வெளியில் வர்ற கூடிய பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா வந்து 11 கிலோமீட்டர்னால் எவ்வளோ பெருசு இருக்கும். 11 கிலோமீட்டர் தூரத்தில் டயாமீட்டரில் ஒரு பெரிய விண்கல் வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த விண்கல் விழுந்தனால தான் வந்து என்னாச்சுன்னா வந்து நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் அப்பவும் தான் ஜுராசிக் பார்க்கும் வந்து அப்போ அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த விண்கல் விழுந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் அதே அதிர்வலைகளை உண்டாக்கியது தான் அந்த 2004 ஏற்பட்ட சுனாமி. அந்த பிளேட் வந்து ஒன்று மோதும் போது ஒன்று உள்ள போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்படி வந்து ஒன்று மோதும் போது ஒரு பிளேட் வந்து புரோக்கன் ஆயிடுச்சு. ஸோ புரோக்கன் ஆனால் என்ன பண்ணால் வந்து அதோடைய கிளர்ச்சி வந்து வெளிப்படுத்தும், மேலே தூக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அந்த இடத்துல தண்ணியோடைய பகுதி என்ன வந்து கொஞ்சம் வெளிவரும், ஏற்படுத்தும். அதிர்வலை ஏற்படுத்தும் போது என்ன வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியே போகும். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஹைட் அதிகமாக வருது. 36 அடி உயரத்தில் வந்து அதாவது என்ன அலைகள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரெக்கார்ட்ஸ்லாம் பதிஞ்சிருக்குது. ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து 5 டைம் வந்து அலை அடிச்சிருக்கு. அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக வந்து அலைகள் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவில் ஏற்பட்டது அப்புறமாட்டு அங்கே ஃபஸ்ட்டு அடி வாங்கியிருக்கிறது என்னென்னா பேண்டா ஏக் அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஸோ அதில் தான் வந்து ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் பேர் அவுட்டு. அதில் இருக்கிற அந்த பெரிய பில்டிங்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு அந்த இது வந்து மெதுவாக என்ன ஆகுதுன்னா வந்து மாலத்தீவ்ஸ்க்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் பேக் ஆகுது. ரிட்டன் பேக் ஆனதுக்கு அப்புறமாட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு போனோன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 35,000 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமாட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து இந்தியாவுக்கு வந்துருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து டேரக்ட் அடி எங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மலையும் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாடி. ஏன்னா இந்த 2 மாநிலங்கள் தான் பார்த்திங்கன்னா வந்து கடலோரத்தில் அவுட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் பெரிய அடியாக இதை வச்சு அது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் அப்படி பார்க்கும்போது என்னாச்சுன்னா வந்து அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து ஏன்னா அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 25 வந்து டிசம்பர் 25 பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்துமஸ்ஸு. ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சிட்டு எல்லாருமே வந்து கடலோரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலைகள் வருவது யாருமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கடல் உள்வாங்கியிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அதிர்வலை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுனா வந்து எல்லாம் வந்து உள்ளே இழுக்கும். ஆனால் வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தினா வந்து தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா வந்து அந்த வைப்ரேஷன் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா வெளியே வருது. இது வந்து எப்படின்னா அது ஹிரோஷிமா நாகசாகியில்
அமெரிக்கா வந்து எப்படி அணுகுண்டு போட்டாங்க அதை விட அதோடைய அதிர்வலைகளை விட 21,000 மடங்கு அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா எந்த எஃபெக்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த எஃபெக்டான இது வந்து உள்ளே தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு வந்து வெளியே வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தான் முக்கால்வாசி இந்த தண்ணியோடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதில் அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்தாங்க. ஸோ திரும்ப என்னாச்சுன்னா அந்த வெளியே போன தண்ணிலாம் எங்கே ஆகும், திரும்ப உள்ளே தான் வரணும். ஸோ வந்து பில்டிங்கில் இருக்கிற மக்கள் அந்த பில்டிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ அந்தளவு அடி வாங்குச்சு. ஸோ இந்த நாளை என்றைக்குமே மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். டெக்டானிக் பிளேட் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்டானிக் பிளேட் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று உட்காந்துருக்கும். ஸோ அந்த அது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து உட்காந்துருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சப்ஸ்டாக் அப்படிம்பாங்க. இந்த சப்ஸ்டாக் வந்து அதிகமாக ஏற்படுறதுனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பூமியில் பூகம்பம் அதெல்லாம் வந்து சுனாமி ஏற்படுது. ஸோ இதுக்கு முன்னால் இந்த மாதிரியா நான் சொன்ன மாதிரி பெரிய அளவில் வந்து சுனாமி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி 11 கிலோமீட்டர் அளவில் வந்து ஒரு விண்கல் விழுந்தனால அதுலேருந்து ஏற்பட்டதுனால தான் வந்து நிறைய உயிரினங்கள்லாம் அழிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. ஏன்னா வந்து இந்த இயற்கை சீற்றங்களை நம்ம என்ன தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து நம்ம இயற்கை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரிக்டர் அளவில் வந்து 8.1 8.2 வந்து இது வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த அளவில் வந்து அதிர்வலைகள் ஏற்படுத்தும் போது என்ன வந்து ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த பெரிய அளவில் சுனாமி ஏற்பட்டிருக்கு. சுனாமி ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கடற்கரைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து அதாவது சுனாமி தடுப்பு சுவர் அப்படிலாம் கட்டி வச்சுருக்காங்க. என்ன தான் கட்டினாலுமே நம்ம இயற்கை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசியா அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வர இந்த அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மக்கள்லாம் வந்து இல்லை நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதி வருஷம் பார்த்திங்கன்னா இந்த யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்கு எல்லா மக்களும் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஸோ சுனாமி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இயற்கை என்னதான் தான் வந்து மனுஷன் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானங்கள் இல்லாட்ட வந்து பெரிய பெரிய டிஸ்கவர்ஸ் கண்டுபிடிச்சாலுமே இயற்கை மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சுனாமின்னா என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னா வந்து சுனாமி அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ உங்கள் நண்பன் வெள்ளிங்க பாலசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.